இவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். சில வாரங்களுக்கு முன்னால் இலங்கை யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஒரு எம்பி ஏஎம் சுமந்திரன் சொல்லிட்டு அர்ஜுனன் சுமந்திரன் அவர் பேர். ஸோ அவர் யாருன்னு பார்த்ததுக்கு முன்னாடி சீமானை ஏன் அவர் கொலை மிரட்டல் விட்டார் பார்த்துருப்போம். நம்ம நாட்டுக்கு முதலமைச்சர் விஜயை பார்க்கணும் ஆனால் அவர் விஜய் பார்க்குறதுக்கு அனுமதி கொடுக்கல. ஆதவர்த்தினா பூசியான அவரோட பார்த்துட்டு போயிட்டு இது பண்ணிட்டார். சரி, யார் இந்த சுமந்திரன்? அர்ஜுனன் சுமந்திரன் பார்த்தோன்னா இலங்கையில் இறுதிக்கட்ட போர் நடந்தப்போ, அதாவது இவர் அம்மா அப்பா அதில் இந்த போர்லேயே இறந்து போயிட்டாருன்னு சொன்னால் காணாமல் போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மூலமாக யாழ்ப்பாணத்தில் வளர்ந்து, ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யாழ்ப்பாண தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமாகி, அதுக்கப்புறம் அது மூலமாக எம்பி ஆனால் சரி இவர் நல்லவர் நினச்சி மக்கள் நம்பினா கடைசியில் பார்த்தா அவர் ராஜபக்சேவோட கை கோர்த்துட்டார். ஸோ இதனால் இலங்கை தமிழர்கள்லாம் இவர் ஒரு விபாகரண கருத்தை ஒரு முகமாக பார்த்தாங்க. ஆனால் அவர் பாராளுமன்றத்தில் பேச்சுக்களை நம்பி அவரை ஜென்சிக்கு, அதாவது இங்கே இருக்கிற ரீல்ஸு போட்டு அரசியலில் ஜெயிக்கிற மாதிரி அங்கே சில பேர் ஜென்சிக்கு அவங்க இவரை நம்பி இது பண்ணாங்க. ஆனால் அவருடைய நடவடிக்கை சரியில்லாமல் சிங்கள இராணுவத்தோட சிங்கள ராஜபக்சேவோட சேர்ந்தனால அவங்க மக்கள் மத்தியில் துரோகின்ற ஒரு பெட்டத்தை இப்போ வாங்கிட்டார். சரி, இலங்கை தமிழ்லாம் ரொம்ப விலகின மனசு ஒன்று. வேணா 2009 போரில் பார்த்தா நிறைய பேர் இறந்து போனதுனால உலக நாடுகள் மூலமாக அவங்க சதறி போனோன்னா ஃபண்டு கொடுப்பாங்க. ஸோ யாழ்ப்பாணம் இலங்கை தமிழ் வாழ்கிற மக்களுக்கு ஒரு ஃபண்டு வரும். அந்த ஃபண்டை பார்த்தோன்னா இவர் வாங்கிட்டு கொஞ்சம் ஊழல் பண்ணுறா ஒரு பேச்சு இருக்குது. ஸோ இதனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் இங்கே இருக்கிற சில அரசியல் கட்சியோட கைப்பாக செயல்படுறாரு காசு வாங்கிட்டு. ஸோ அதனால் என்ன நடந்திருக்குன்னா, இலங்கையிலேருந்து விஜயகுல பார்க்கணுன்னு சீமான் கொலை மிரட்டல் கொடுத்துருக்காரு. இது சீமான் ஒரு கொலை மிரட்டல் விடுறா. அவருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளுக்கும் கருத்து வேறுபாடு. ஆனால் அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர். இலங்கையிலேருந்து அவர் ஒரு சிங்கால, அதாவது ஈழத்தமிழை கொன்று குவித்த அந்த ராஜபக்சேவோட ஒரு கைக்கூலி. அவர் சீமான் இலங்கை தமிழுக்கு எதுவும் பண்ணலை. சீமான் ஒரு துரோகி, இலங்கை தமிழை வச்சு வியாபாரம் பண்ணுறான், அவனை நம்பாதீங்க இருக்குன்னு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு சொன்னார். ஸோ இதனால் ரொம்ப வெகுண்டு விழுந்தாருங்கள் தமிழ் ஊடகங்கள். இவர் இப்போ எல்லோரும் எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. தான் சுமந்திரன், அர்ஜுனன் சுமந்திரன் இவர் பேர். ஸோ இவரை ஈழத்தமிழ் மக்கள் யாரும் நம்பலை. இவரை ஒரு நம்ம ராஜபக்சோட கைக்கூலியாக தான் பார்க்குறாங்க. கருணான்னு கேள்விப்பட்ட துரோகி, அவங்களோட கைக்கூலியாக தான் இந்த ஆளை பார்க்குறாங்க. ஏன்னா அந்த மரியாதையை கொடுக்கக்கூடாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு தமிழ் துரோகி 1,00,000 பேர் கொன்று குவிச்சார். சொந்த அப்பனை காணாமல் சாவுக்கு காரணமானால காணாமல் போயிட்டான்னு சொல்கிறாங்க. அந்த ஆளோட இது கை கொடுத்து இந்த சுமந்திரனை நம்ம என்னன்னு சொல்லி சிட்டுன்னு தெரியல. ஸோ அப்பேற்பட்டவர் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு கட்சியில் கொலை மிரட்டை விடுறது ரொம்ப ஒரு தவறான ஒரு இது. ஸோ இதை நம்ம கண்டித்து தான் ஆகணும். ஈழத்தமிழ் விஷயத்தை நோக்கி தமிழ்நாடு கட்சிகளை நம்பவே கூடாது. எந்த கட்சியும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா உலக லெவலில் ஐநா வர போகக்கூடிய விஷயம். தமிழ்நாடு அரசிட்ட கேட்டால் திமுக 2009 ஒரு இன துரோகின்னு சொன்னோம். ஸோ திமுக காங்கிரஸ் நினச்சிருந்தா கூட்டணி கலைச்சானா 1,00,000 பேர் சீஸ் வயிறுன்னு சொல்ல வந்த முள்ளிவாய்க்கால் 1,00,000 பேர் சொல்கிறதுக்கு கொலை செய்ய காரணம் அந்த திமுக அரசு தான். காங்கிரஸ் அப்போடைய சென்ட்ரல் இருந்தாங்க. ஸோ இன்று வரை அவங்கள கரையாத ஒரு கரை மாதிரி திமுக சுற்றிட்டு இருக்கு. கலைஞரை சுற்றி சாகிறவரை அந்த பழி அவர் மேலே இருந்துச்சு. பழின்னு சொல்லக்கூட உண்மை கலந்து ஒரு பழின்னு சொல்லலாம், துரோகம் கூட சொல்லலாம்ன்றாங்க. ஸோ இவரையும் இப்போ அதை லிஸ்ட்டில் தான் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ உள்ள அரசியல் காலகட்டம் வேறு. ஏன்னா 91 டிஸ்மிஸ் பண்ணாங்க. விடுதலை புலிகள் அமைப்போட தொடர்புபடுத்தி இப்போ ராஜீவ்காந்தியுடைய சாவுக்கு காரணம்னு சொல்லி திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டுச்சு. ஸோ அதனால் அவங்க இப்போ மௌனத்தி இருந்தாங்க. ஸோ இன்னும் ஈழத்தமிழுக்கு நீதி கிடைக்கல. ஐநா இந்தியாவை இலங்கையை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்குது. ஈழத்தமிழுக்கு ஒரு ஈழம் அமையும், தமிழ் ஈழம் அமையும். அதுபோல் பல துரோகிகள் வருவாங்க. ஈழத்தை சொல்லி காசு சம்பாதிப்பாங்க. அவங்கள யாரும் நம்பாதீங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் வீடியோ பேர் முத்துருபதரா, முத்துபிரகாஷ். பாய்.